கிடையாது. அடுத்தது 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்காக டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டுட்டு இருக்கார். மேகதாது மேகதாது மேகதாது. ஏன்னா அவர் தொகுதியில் தான் வருது, கனகாபுரம் தொகுதியில் தான் மேகதாது அணை வருது. மேகதாது அணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த மேகதாது அணை. அந்த பகுதி மேகதாது பகுதி. மேகதாதுனா காவிரி வந்து ஒரு குறுகிய இடத்துல தண்ணி வந்து அப்படியே மறுபடியும் தண்ணி வருது, அதுதான் மேகதாது. இப்போ இன்னும் 1.5 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் சத்தம் அதிகமாக போடுவார். அத்துணை கட்சிகளும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அங்கே கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள் வேறு என்னென்ன கட்சி இருக்குதோ அத்துணையும் ஒன்றா சேர்ந்து டி.கே. சிவகுமார் வீட்டில் கூடி பேசுகிறாங்க. இங்கே நடக்குமா தமிழ்நாட்டில்? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு அப்படிலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்குது. அங்கே இத்தனைக்கும் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கிறோம். அப்போது தண்ணி பெற இடத்துல இருக்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும், கடைபிடிக்கணும், லீகலாக நிறைய எடுத்துகிட்டு போகணும். மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து அந்த அணையை கட்ட முடியும். அப்போ தான் கட்ட முடியும். 12,500 ஏக்கர். அதில் 3 சரணாலயங்கள் இருக்குது. குறிப்பாக காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்குது. அதில் புலிகள் அதிகமாக இருக்குது. அங்கே புலிகள் அதிகமாக இருக்கிற பகுதி அது. யானைகள் பெரிய சரணாலயம். அங்கே ஆயிரக்கணக்கான யானைகள் அங்கே இருக்குது. கரடியிலேருந்து மான், 4 கொம்பு மான், மீன், மாசிர் மீன், நிறையா விஷயம். 300-400 வருஷத்துக்கு பழமையான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இருக்காங்க. இதெல்லாம் அழித்து தான் இந்த டேமை அவங்களால கட்ட முடியும். அதில் சமூக ஆர்வலர்கள்லாம் இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க. எங்கே? கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. ஆக இதில் கட்ட விடக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், மிகப்பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்கள பற்றி தெரியும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு பாசனம். அதாவது நான் இன்னொரு செய்தி முக்கியமானது எப்படின்னா, 1974 காவிரியில் அந்த கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு வந்து 6.8 லட்சம் ஏக்கராக இருந்தது. 6.8 lakh ஏக்கர்ஸ் காவிரி பாசனம் அந்த நிலப்பரப்பு, விவசாய நிலம். அது வந்து 1991 12 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 2006 அது வந்து 18 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 2016 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது.